இந்த சாப்டரில் மெனு பார்ல உள்ள வியூ ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வியூ டேப்பில் உங்களுக்கு வியூஸ், ஷோ, ஜூம், விண்டோ அண்ட் மேக்ரோஸுங்கிற 5 ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வியூ அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்க, ஸோ அதை செட் பண்ணி வைக்கிறது தான் இந்த வியூ ஆப்ஷன். ஸோ அடுத்து உள்ள ஷோ அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டில் வேறு எதெல்லாம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்கிறது இந்த ஷோ ஆப்ஷன். ஜூம், ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்க இல்லை ஜூம் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஜூம்ங்கிற ஆப்ஷனை எடுத்துக்க போகிறோம். ஸோ அடுத்து உள்ள விண்டோஸ், ஸோ விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா உங்களால் மல்டி நம்பர் ஆஃப் விண்டோஸை எடுத்துக்க முடியும். ஸோ கடைசி உள்ள மேக்ரோஸ் ஆப்ஷன் மூலயமா என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வியூஸ் அப்படிதில் ரீட் மோட், பிரிண்ட் லேஅவுட், வெப் லேஅவுட், அவுட்லைன், டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாமே பிக் பண்ணி இந்த டாக்குமெண்ட் எப்படி தெரியணும் அப்படின்னு செட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் எல்லாமே வியூ ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ரீட் மோட். ஸோ ரீட் மோட் அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் ரீட் மட்டும் தான் பண்ண போகிறீங்க, வேறு எந்த எடிட்டிங்கும் தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு மேலே உள்ள ரிப்பன் மெனுவில் எடிட்டிங் டூல்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை ஜஸ்ட் நான் ரீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்ப ரீட் மோட். ஸோ பிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிப்பன் மெனு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஸோ மேலே ஃபைல், டூல்ஸ், வியூங்கிற 3 ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் அண்ட் வியூஸில் இந்த வியூ டாக்குமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிற டூல்ஸ் இருக்கும், மற்ற எடிட்டிங் டூல்ஸ் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ ஃபைல்ஸில் டிஃபால்ட்டாக என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். டூல்ஸ், ஸோ டூல்ஸில் ஃபைண்ட் அண்ட் ஸ்மார்ட் லுக்அப். ஸோ ஃபைண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் வேர்டை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அடுத்து உள்ள வியூ. ஸோ வியூ ஆப்ஷனில் எடிட் டாக்குமெண்ட், நேவிகேஷன் பேன், ஷோ கமெண்ட்ஸ், காலம் வித் பேஜ் கலர் அண்ட் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு உள்ள எடிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ரீட் ஒன்லி மூடில் இருக்கீங்க. ஸோ பழையபடி போகணும், எடிட் பண்ணுற அளவுக்கு போகணும் அப்படிங்கிறப்ப எடிட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ உங்களோட எடிட் டாக்குமெண்ட்ஸுக்குள்ள ரிப்பன் மெனு அண்ட் அதோட டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எகெயின் ரீட் மோட் போகிறோம். இதில் வியூவில் இங்கே உள்ள நேவிகேஷன் பேன். ஸோ ரீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அந்த நேவிகேஷன் பேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பக்கத்தில் நேவிகேஷன் பேன். ஸோ இது எதுக்காண்டினா உங்களோட ஃபைலில் ஏதாவது ஒரு வேர்ட் சர்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப இந்த நேவிகேஷன் பேனில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அடுத்து வியூவில் ஷோ கமெண்ட்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் வேறு எதுவும் நீங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் இந்த ரைட் சைடில் உள்ள பாக்ஸில் ஹைலைட் ஆகும். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டர், ஸோ இது மாதிரி சில வேர்ட்ஸுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கப்ப சைடில் ஆட் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் இந்த ரீட் ஒன்லி மோடில் பார்த்துக்க முடியும். ஸோ ஆஃப் பண்ணுறது மூலயமா அது உங்களுக்கு ஹைட் ஆகிரும். ஸோ அடுத்து உள்ளது காலம் வித். ஸோ இந்த காலம் வித்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறப்ப அது எப்படி இருக்கணும். ஸோ டிஃபால்ட் அப்படின்னா நார்மல், நேரோ அப்படின்னா உங்களோட சைஸ் கம்ப்ரெஸ் ஆகும். நேரோ சைஸில் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வேர்டிங்ஸ் அண்ட் சென்டென்ஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ நார்மல் மூடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒயிட் ரேஞ்ச் மூடில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரீனோட ஃபுல் ஸ்க்ரீனையும் அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதை டிஃபால்ட் செட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் படிக்கும்போது ஒயிட்டில் வச்சு படிச்சிங்கன்னா ஸோ ஒரே பேஜில் நிறையா வேர்டிங்ஸ் இருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளது பேஜ் கலர். ஸோ நன் அப்படிங்கிறது இந்த பேஜ் எந்த கலரும் இருக்காது. ஸோ அடுத்து உள்ளது ஸ்பயா, இன்வெஸ்ட்மெண்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் இருக்கிறப்ப நைட் டயத்துலையோ இல்லை ஒரு பிரைட்னஸ் கம்மியான இடத்துல படிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எங்கே நீங்கள் ஸ்பயா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் கண்ணோட சேஃப்டிக்காண்டி இந்த 2 ஆப்ஷனும் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பயா அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ உங்களோட பிரைட்டாக உள்ள பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஜஸ்ட் மங்கலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணும்போது ஒரு பிளாக்காக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் பேக்ரவுண்ட் பிளாக்காக கிரியேட் ஆகும்போது உங்கள் வேர்ட்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிரும். ஸோ நைட் டயத்தில் நீங்கள் படிக்கும்போது உங்கள் கண்ணுக்கு சேஃப்டியாக இந்த பேக்ரவுண்ட் செட்டிங்கை இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுமாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்போது இதுமாதிரி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்க முடியும். ஸோ அகெயின் வியூவில் நார்மல் மோட். ஸோ வியூவில் கடைசியாக உள்ள லேஅவுட். ஸோ இந்த லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறப்ப காலம் லேஅவுட் அண்ட் பேப்பர் லேஅவுட். ஸோ காலம் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் அந்த காலம் லேட்டாக டிவைட் ஆகும். சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா நோ ப்ராப்ளம். ஸோ காலம் லேஅவுட் யூஸ் பண்ணியிருக்கும் போது நீங்கள் நார்மலாக அது பேப்பர் லேஅவுட்லேயே பார்க்கணும் அப்படின்னா பேப்பர் லேஅவுட்டில் இதை பார்த்துக்க முடியும்.
ஸோ பேப்பரில் எப்படி இருக்கோ அதேமாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரீட் மோடை விட்டு நீ வெளியே வர்றதுக்கு வியூவில் எடிட் டாக்குமெண்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன் மூலியமாக வெளியே வர முடியும். ஸோ அப்படி இல்லைனா எஸ்கேப். ஸோ அடுத்து உள்ளது பிரிண்ட் லேஅவுட். ஸோ பிரிண்ட் லேஅவுட்னா என்ன? வெப் லேஅவுட், அவுட்லைன், டிராஃப்ட் 4மே ஒரே கான்செப்ட். ஸோ இது எல்லாமே பட்டன்ஸ். இதில் 4 ஒன்று கிளிக் பண்ணும்போது இதில் ஒன்று தான் உங்களுக்கு ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட பிரிண்ட் லேஅவுட். ஸோ உங்கள் பேப்பர்ஸ் ப்ளஸ் டாக்குமெண்ட்ஸ் ஸோ முழுசாக தெரியறதான் உங்களோட பிரிண்ட் லேஅவுட். ஸோ வெப் லேஅவுட் அப்படிங்கிறது உங்கள் சைடில் உள்ள இந்த 2 எம்டி ஸ்பேஸும் கிரியேட் ஆகாது, ஃபுல் டாக்குமெண்ட்டாக அது கிரியேட் ஆகும். ஸோ வெப் லேஅவுட். ஸோ இன்டர்நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி டாக்குமெண்ட் எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாக தெரிகிற மாதிரி ஃபுல் சைஸுக்கு உங்களுக்கு இது கிரியேட் ஆகிருக்கும். எகெயின் பிரிண்ட் லேஅவுட் மாறினா கிளிக் பிரிண்ட் லேஅவுட். ஸோ அடுத்து இங்கே உள்ளது அவுட்லைன். ஸோ அவுட்லைன் டாக்குமெண்ட்டுமே இவங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அவுட்லைன் டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ ஃபுல் ஸ்டெப்ஸுக்கு இது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் இது பாயிண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறதுனால இந்த இதில் ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், மூவ் அப் அண்ட் மூவ் டவுன் 2 ஆப்ஷன். ஸோ இந்த மூவ் வாட் கம்ப்யூட்டரை நீங்கள் கீழே மூவ் பண்ண போனீங்கன்னா கர்சர் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு மூவ் டவுன். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு மேலே மூவ் ஆகும். ஸோ அடுத்து உள்ள 2மே எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஷோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ ஃபஸ்ட் லைன் ஒன்லி எல்லாத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபஸ்ட் லைன் மட்டும் தெரியுமே தவிர மற்ற எதுவுமே உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ ஆஃப் பண்ணுறது மூலியமாக எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஃபார்மேட் அப்ளை பண்ணிக்கிங்க அதோட சேர்ந்து தெரிய வேண்டும் அப்படின்னா ஷோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஷோ டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் கிரியேட் இன்சர்ட். ஸோ புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ண போங்கன்னா இந்த மூலியமாக இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள ஷோ டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் எக்ஸ்ட்ரா சிலதை ஆட் பண்ணி அதையும் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் அதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட். ஸோ அதை இன்சர்ட் பண்ணிக்க போகிறீங்க இந்த இன்ஃபோ டேபிளை இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டில் உள்ள எல்லாமே இதில் இன்சர்ட் ஆகிடும். ஸோ அன்லிங்க் பண்ணுறது மூலியமாக அதுக்கும் இதுக்கும் உள்ள லிங்க் கட் ஆகி இதுலேயே நீங்கள் டிசைன் பண்ணது மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிரும். ஸோ காப்பி பண்ணவோ இது பண்ணவோ உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ க்ளோஸ் அவுட்லைன் வியூ. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டேபிளும் ஆட்டோமேட்டிக்காக புது டாக்குமெண்ட்ஸ் பேஜில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக அதை ரிவர்ஸில் வந்துக்கிறேன். எகெயின் வியூ. ஸோ அடுத்து இங்கே உள்ள டிராஃப்ட் வியூ. ஸோ கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இது கிரியேட் ஆகும். ஸோ உங்களோட எடிட்டிங் ஆப்ரேஷன் இதில் இருக்கும், ப்ளஸ் அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ பிரிண்ட் லேஅவுட் படி தெரியட்டும். ஸோ இதெல்லாம் உங்களோட வியூஸ், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க, ஸோ என்ன பர்பஸ்க்காண்டி இதை பார்க்குறீங்களோ அது தகுந்தாப்பில் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஷோ. இந்த ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் மூலயமா மேலே உள்ள ரூலர் கிரிட்லைன்ஸை நீங்கள் ஆன் பண்ணிக்கவோ ஆஃப் பண்ணிக்கவோ முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ரூலர்ஸ் அப்படிங்கிறது மேலே ஒரு ஸ்கேல், லெஃப்ட் சைடு ஒரு ஸ்கேல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. ஸோ அந்த ஸ்கேல் 2 இருக்கணுமா இல்லையான்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பிக் பண்ணிங்கன்னா உங்கள் மார்ஜின்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படிங்கிறத இது டிஃபைன் பண்ணும். ஸோ இப்போ 0.05 இருக்குது. ஸோ இது 1. ஸோ இது மாதிரி எந்த வித அலைனா நேராக இருக்கான்னு நீங்கள் இந்த ஸ்கேலை யூஸ் பண்ணி செட் பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த ஃபுல் என்டைய பேராஃபையும் நீங்கள் மூவ் பண்ண போங்கனாலும் ஸோ மொத்தமாக செலக்ட் பண்ணி இதை மூவ் பண்ணலாம். ஸோ மார்ஜின்லேருந்து 1 mm தள்ளி இருக்கணும். ஸோ இது மாதிரி உங்களால் ஈஸியாக மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ கண்ட்ரோல் செட் மூலியமாக இதை பேக் ஸ்பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 ரூலரையும் யூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் எல்லாமே ஸ்டார்டிங் நேராக இருக்கா அலைனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஸ்கேலில் உள்ள கிரிட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை மூவ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அந்த ரூலர்ஸை ஆஃப் பண்ணுறது மூலியமாக அந்த ரூலர்ஸ் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ அகைன் டிக் பண்ணுறேன், அந்த ரூலர்ஸ் உங்களுக்கு தெரியுது, ஆஃப் பண்ணும்போது ரூலர்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்து உள்ளது கிரிட் லைன்ஸ். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸில் அடுத்து உள்ளது கிரிட் லைன்ஸ். உங்கள் டாக்குமெண்ட்ஸில் கிரிட் லைன்ஸ் தேவை அப்படின்னா இந்த கிரிட் லைன்ஸை டிக் பண்ணுங்கள். உள்ள கிரிட் லைன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த கிரிட்டை பேஸ் பண்ணி டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கே உள்ள நேவிகேஷன் பேன். ஸோ நேவிகேஷன் பேனை ஆன் பண்ணுறதுக்கு இதை டிக் பண்ணுங்கள். ஸோ எப்போயுமே நேவிகேஷன் பேன் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்ட் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணுறது ஒரு ஹெட்டிங்காக இருந்தால் ஹெட்டிங்லையும், ஸோ அது ஒரு ஃபுல் பேஜாக இருந்தால் பேஜும் எடுத்துக்க முடியும். ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற ரிசல்ட். ஸோ பேஜை கிளிக் பண்ண அப்புறம்
ஸோ மொத்தம் இருக்கிறதே ஒரு பேஜ். ஸோ நிறையா பேஜ் இருக்கிறப்ப எந்த பேஜ் நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர்ஸை மட்டும் கொடுத்தா போதும், அந்த பேஜ் சர்ச் ஆயிரும். கடைசியாக உள்ளது ரிசல்ட்ஸ். ஸோ ஃபைனலாக கண்டுபிடிச்சது இன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெட்டிங்கில் இப்போ கம்ப்யூட்டர் டைப் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸில் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்ட் 5 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அதான் உங்களுக்கு 5 ரிசல்ட் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ இங்கே உள்ள ஐக்கானை யூஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஆரம்பத்துலேயே அது எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். எகெயின் நீங்கள் பார்க்கணாலும் ஃபஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட், இது 4th அண்ட் 5th இதை தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ ரிசல்ட்டை கிளிக் பண்ணும்போது அது எந்த இடத்துல இருக்குது அந்த 5 வேர்டுன்னு காமிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற சென்டென்ஸில் இருக்குது. அடுத்து உள்ள கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது எ கம்ப்யூட்டர் இஸ் எ டிவைஸ் அப்படிங்கிற சென்டென்ஸில் இருக்குது. அடுத்து உள்ள கம்ப்யூட்டருங்கிறது காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற நேமில் இருக்கும். ஸோ அடுத்து உள்ளது இன்டு த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற சென்டென்ஸில் இருக்குது. ஸோ கடைசியாக மே பி ப்ரொவைடட் டு த கம்ப்யூட்டர் இன்டு த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற சென்டென்ஸில் இருக்குது. ஸோ பேஜை கிளிக் பண்ணும்போது அந்த 5 வேர்டும் எந்த பேஜில் இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு சர்ச் ஆகும். ஸோ இதே கம்ப்யூட்டர் இன்னொரு பேஜில் இருக்கவுன்னா அந்த 2 பேஜும் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி விசிபிளாக தெரியும். ஸோ இதான் உங்களோட நேவிகேஷன் பேன். ஸோ நேவிகேஷன் பேன், கிரிட் லைன்ஸ், ரூலர்ஸ் எல்லாமே உங்களோட ஷோ ஆப்ஷனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஜூம். ஸோ ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஜூம்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜூமை பிக் பண்ணுங்கள். ஜூம் டயலாக் பாக்ஸ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ஜூம் 2 அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே 200, 100, 75 அப்படின்னு இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பேஜ் வித், டெக்ஸ்ட் வித் அண்ட் ஹோல் பேஜ் கூட 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 200 அப்படிங்கிறது இருக்கிற டாக்குமெண்ட் டபுள் டைம்ஸ் உங்களுக்கு ஜூம் ஆகும். 100 அப்படிங்கிறது சேம் ஆகும். 75% அப்படிங்கிறது விட ரெடியூஸ் ஆகும். ஜூம் 100 உங்களுக்கு ஜூம் ஆகுது. எகெயின் ஜூமில் 75 ஜூம் ஆகும். ஸோ பர்சன்டேஜ் இங்கே கொடுக்கணும். இது 50% ஜூம் ஆகும் அப்படின்னா 50% உங்களுக்கு ஜூம் ஆகும். அடுத்து பேஜ் வித். இந்த பேஜ் வித்துக்கு தகுந்தாப்பில் இது ஜூம் ஆகணும் அப்படின்னா இந்த பேஜ் தகுந்தாப்பில் இது ஜூம் ஆகும். ஸோ இந்த வித் ஃபுல் வித்துக்கு டெவலப் ஆனால் அவர் ஹைட் எவ்வளோதுன்னு அதுவே கால்குலேட் பண்ணி எடுத்துக்கும் ஜூம். அடுத்து டெக்ஸ்ட் வித். இந்த டெக்ஸ்ட் வித்துக்கு தகுந்தாப்பில் ஜூம் ஆகணும். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்டாக இந்த எண்ட் டு எண்ட் அந்த ஸ்க்ரீன் கிரியேட் ஆகிருக்கும். ஜூமில் ஃபஸ்ட்டு உள்ளது பேஜ் வித். ஸோ அந்த 2 பக்கட்டும் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியுது. அந்த மார்ஜின் டிஸ்டன்ஸ். ஸோ இதுக்குள்ளது இந்த டிஸ்டன்ஸ் மார்ஜின், அது மாதிரி இந்த மார்ஜின், அது மாதிரி இந்த ஹையஸ்ட் மார்ஜின், டாப் மார்ஜின், லோ மார்ஜின் தனியாக இருக்குது. ஸோ அப்படி தெரிய வேண்டாம், ஃபுல் லென்த்தும் தெரியும்னா டெக்ஸ்ட் வித். இந்த எதுவுமே டெக்ஸ்ட் இருக்குமோ அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ அடுத்து ஜூமில் ஹோல் பேஜ். ஸோ மொத்த பேஜும் ஜூம் ஆகணும். ஸோ மொத்த பேஜ் ஜூம் ஆனால் இதுதான். இதுக்கு மேலே ஜூம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பேஜ் வெளியே போயிடும். ஸோ ஜூமில் ஜூமை கொடுத்துட்டோம். அடுத்தது மெனி பேஜஸ். நிறையா பேஜஸ் கிரியேட் ஆகணும் அப்படிங்க மெனி பேஜஸ். ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்டில் எத்தனை பேஜ் வச்சுருந்தாலும் அது அத்தனை பேஜுமே இந்த ஒரு ஸ்க்ரீனுக்குள்ள உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஸோ அடுத்து இங்கே உள்ளது 100% ஆஃப் ஜூம். ஸோ நீங்கள் ஃபிட் ஸ்க்ரீன் கொடுக்க போயின்னா 100% ஜூமை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிட்டீங்க அப்படி நீங்கள் ஜூமில் போய் இந்த 100% கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எகைன் ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி அதை ஜூம் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கிளிக் த 100% ஆஃப் ஜூம். ஸோ டாக்குமெண்ட் சின்னதாக இருந்தாலும் சரி, இல்லை சைஸை நீங்கள் ரொம்ப ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ ஜஸ்ட் கிளிக் த 100% ஜூம். ஸோ எக்ஸாக்டாக உங்கள் படிக்கிற அளவுக்கு இது ஜூம் ஆயிரும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் நிறையா பேஜ் இருக்கும்போது ஒவ்வொரு பேஜாக காமிக்கணும் அப்படின்னா இந்த 1 பேஜுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேஜ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ மல்டி பேஜ் அப்படிங்கிறது 2-3 பேஜஸ் இருக்கிறப்ப அந்த 2 பேஜும் ஒன்றா காமிக்கிறப்ப அந்த மல்டி பேஜ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே உள்ள பேஜ் வித். ஸோ உங்களோட ஜூமிங் ஆப்ஷன் பேஜுக்கு தகுந்தப்பெல்லாம் மாறிக்கணும். ஸோ இதை டேரெக்டாக இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மல்டி பேஜ் வித் எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த மெனி பேஜஸ் தான் உங்களுக்கு இந்த மல்டி பேஜஸ் ஆகும். இந்த பேஜ் வித் தான் உங்களுக்கு இங்கே உள்ள பேஜ் வித்தாகவும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் 100% ஜூம். ஸோ அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது விண்டோஸ். ஸோ விண்டோஸை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நியூ விண்டோ, அரேஞ்ச் ஆல், ஸ்ப்ளிட்டுங்கிற 3 ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நியூ விண்டோ அப்படிங்கிறது புதுசாக ஒரு விண்டோவை டெவலப் பண்ணிடும். ஸோ இந்த டாக்குமெண்ட் மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட்ஸ் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ எகெயின் இன்னொரு நியூ விண்டோ. ஸோ டூப்ளிகேட்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகிடும். 1 2 3 3 டூப்ளிகேட்ஸ் டெவலப் ஆகிருக்கு. இதுவும் தேவையில்ல, இதுவும் தேவையில்ல.
ஸோ இது மாதிரி டூப்ளிகேட் விண்டோ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஒரு பேரில் சேவ் பண்ணுறேன், ஸோ வேறு எடிட் பண்ணி அதை வேறு பேரில் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு டூப்ளிகேட் அது டூப்ளிகேட் போட்டு கடைசியில் நீங்கள் பேரையோ வேறு எதுவும் மாற்றி அங்கங்கே இதையே அதையே நீங்கள் சேவ் பண்ணிட முடியும். ஸோ நியூ கொடுத்துருக்கோம். இதில் வியூவில் அரேஞ்ச் ஆல். ஸோ அரேஞ்ச் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இதுலேருந்து டூப்ளிகேட் கிரியேட் ஆனிச்சோ அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ மேலே டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, கீழே டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. எகெயின் நியூ விண்டோ, இதில் அரேஞ்ச் ஆல். மொத்தம் 3 டாக்குமெண்ட்ஸ். உங்களோட ஃபஸ்ட்டு வேர் டாக்குமெண்ட், அடுத்த எங்கிட்ட உள்ள வேர் டாக்குமெண்ட், இங்கே உள்ள வேர் டாக்குமெண்ட். ஸோ 3 ஸ்க்ரீனுக்கு மினிமைஸ் ஆகி தெரியும். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ப்ளிட். ஸோ ஒரு பேஜ் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போயினாலும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல கர்சர் இருந்துச்சோ அந்த 2ஆக ஸ்ப்ளிட் ஆகிரும். ஸோ கீழே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, மேலே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ போல்டாக மாற்றுறேன், இந்த டாக்குமெண்ட் இது போல்டாக மாறிடும். ஸோ ரிமூவ் ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன் மூலிமா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். அடுத்து இங்கே உள்ள ஸ்விட்ச் விண்டோஸ். ஸோ கிளிக் பண்ணுறது மூலிமா மொத்தம் எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க, அது எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நியூ விண்டோவில் புதுசாக டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். எகெயின் விண்டோவில் நியூ விண்டோ. ஸோ உங்களுக்கு எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வியூவில் ஸ்விட்ச். ஸோ டாக்குமெண்ட் 1:1, 1:2, 1:3. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்லேருந்து தான் ஒரு டாக்குமெண்ட் டெவலப் ஆகிருக்கு, அடுத்தது 1:2, 2வது டூப்ளிகேட், 3வது டூப்ளிகேட். இதே நீங்கள் வேறு பேரில் இருந்தீங்கன்னா அதோட நேம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஃபைலில் ஓப்பன் இன்ஃபோ டேபிளில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வியூவில் விண்டோஸ். ஸோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1:1, டாக்குமெண்ட் 1:2 அண்ட் டாக்குமெண்ட் 1:3 ஃபைனலாக இன்ஃபோ டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இத்தனை கிரியேட் ஆகிருக்கு. அதில் டிக்கில் இருக்கிறது தான் இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் போனால் இந்த டாக்குமெண்ட் போய்க்கலாம். ஸோ கீழே போய் நீங்கள் மினியூஸ் பண்ணிவிட்டோ இல்லை க்ளோஸ் பண்ணிட்டோ அடுத்த டாக்குமெண்ட் போன அவசியம் கிடையாது. ஸோ நேராக ஸ்விட்ச் விண்டோஸ், ஃபஸ்ட்டு விண்டோஸ், இந்த விண்டோஸ், செகண்ட் விண்டோஸும் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஸ்விட்ச் விண்டோஸ் மூலிமா தேவையான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அடுத்து உள்ளது மேக்ரோ. ஸோ இல்லை வேர்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க போகிறீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இல்லை ஒரு சென்டென்ஸையே நீங்கள் கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க, அது எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வாட்டி நீங்கள் காப்பி பேஸ்ட் கொடுக்க அவசியம் கிடையாது. ஸோ மேக்ரோஸில் அந்த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸை ஆட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஆட் மேக்ரோங்கிற ஆப்ஷன் மூலிமா இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ரோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் உள்ளது வியூ மேக்ரோ, அடுத்து உள்ளது ரெக்கார்டர் மேக்ரோஸ். ஸோ ரெக்கார்டர் மேக்ரோ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ என்ன நேமில் இந்த ரெக்கார்டர் மேக்ரோ கிரியேட் ஆகணும், இன்ஃபோ மீடியா அப்படிங்கிற நேமில் அது இன்ஃபோ மீடியா கிரியேட் ஆகணும். ஸோ எந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த மேக்ரோ உள்ளே வரணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். மேக்ரோஸ். ஸோ எந்த கீபோர்ட் கீயை யூஸ் பண்ணுறது மூலியமாக இந்த மேக்ரோஸ் உள்ளே வரணும். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் கீயை நீங்கள் யூஸ் பண்ணால் உடனே அந்த மேக்ரோஸ் உள்ள சென்டென்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயோ இல்லை டாக்குமெண்ட்ஸ்லேயோ பிரிண்ட் ஆகும். இப்போ Ctrl+T டைப் பண்ணுறோம். Ctrl+Tங்கிற ஷார்ட்கட் ஏற்கனவே கரண்ட்லி அசைன் டு த ஹேங்கிங் இன்டெண்டாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ டெலீட் பண்ணிட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். Ctrl+3. ஸோ லாக் ஃபீல்ட்ஸ்க்கு அசைன் ஆகிருக்கு. ஸோ இதில் ஆல்ட்டோட கம்பினேஷனை யூஸ் பண்ணி இந்த மேக்ரோ செட் பண்ணி பார்ப்போம். ஸோ Alt+I. ஸோ Alt+Iங்கிறது இப்போ போட்டுறீங்க, பட் கீழோட ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுதுன்னா அன்அசைன்டு. இது வரையும் எதுக்கும் இதை அசைன் பண்ணணும்னு சொல்லுது. ஓகே. ஸோ டாக்குமெண்ட் ஒன்றுக்கா இல்லை நார்மலாக எல்லாத்துக்கானு கேட்கும். ஸோ நார்மலாக இது சேவ் ஆகட்டும். இதில் டாக்குமெண்ட் ஒன்றுனா இந்த டாக்குமெண்ட் 1ல் எப்போ வேணாலும் நீங்கள் இதை மேக்ரோஸை யூஸ் பண்ண முடியும். நார்மலாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அசைன். ஸோ அசைன் பண்ணி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த விண்டோக்குள்ள ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் மவுஸ் பாயிண்டர் கீழே ஒரு ரெக்கார்டர் மவுண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது உங்களுக்கு சேவ் ஆகும். வந்துட்டு இன்ஃபோ மீடியா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஃபோ மீடியாங்கிற வேர்டு தான் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க. இதை ஒரு அட்ரஸ் மாதிரி வேணாலும் அட்ரஸ் மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். இன்ஃபோ மீடியா சென்னை அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். மேக்ரோஸில் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸோ இப்போ உள்ளே போனீங்கன்னா வியூ மேக்ரோஸ்ங்கிற ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வியூ மேக்ரோவை நீங்கள் எடுக்கிறதுக்கு Alt+F8 மூலியமாக இந்த டேபிள் காலத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ அக்செப்ட் ஆல் சேஞ்சஸ் இன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கீழே வந்தீங்கன்னா வேர்ட்ஸ் கமெண்ட்ஸை விட்டுட்டு உங்களோட ஆக்டிவ் டெம்ப்ளேட்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது, இன்ஃபோ மீடியா அண்ட் மணின்னு. ஸோ உங்களுக்கு தேவை இன்ஃபோ மீடியா நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. அப்போ இன்ஃபோ மீடியா கிளிக் பண்ணி ரன். ஸோ இப்போ இந்த இதில் கர்சர் வச்சுருக்கோம். Alt+F8 ரன். எகெயின் என்டர். Alt+F8 ரன். ஸோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் உங்களோட ஸ்கிரிப்டை நீங்கள் ரன் பண்ண முடியும்.
ஸோ இதுமாதிரி ரன் பண்ணுறது மூலிமா நீங்கள் சேவ் பண்ணதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ரெக்கார்டிங்னு கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரே டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ அந்த கீஸை யூஸ் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். வியூ மேக்ரோஸ்னு கொடுத்து ரன் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ட் ஐங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆல்ட் ஐ. ஸோ இப்போ விஆர் ஆல்ட் ஐ. ஸோ இங்கே தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஈஸியாக இதை ப்ளேஸ் பண்ணிட முடியும். ஸோ அடுத்து இங்கே வியூ சைட் பை சைடு. ஸோ இது எப்போ அந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகணும் அப்படின்னா 2-3 விண்டோஸை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ வியூ சைட் பை சைடுங்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டாக்குமெண்ட் சைடில் வேறு எதுவும் வேணும்னாலும் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ சைடில் இன்னொரு டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிரும். ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது ரெண்டும் காமனாக தான் உங்களுக்கு மூவ் ஆகும். எகெயின் வியூவில் இங்கே உள்ள வியூ சைட் பை சைடு அது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபைலில் ஓப்பன் இன்ஃபோ மீடியான்னு டைப் பண்ணியிருக்கேன். இன்ஃபர்மேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் வியூவில் கிளிக் பண்ணிவிட்டு வியூ சைட் பை சைடு. ஸோ ஃபஸ்ட்டு சைடு இதுவும் செகண்ட் சைடு இதுவும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது மாதிரி உங்களோட வியூ ஆப்ஷன் எப்படி இருக்குது, அந்த பேஜ்லாம் எப்படிலாம் வியூ பண்ணலாம்னு பார்த்தலாம். அதே மாதிரி மேக்ரோஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்டென்ஸை சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் இந்த பேஜை எப்படியெல்லாம் வியூ பண்ணலாம், எப்படியெல்லாம் ஜூம் பண்ணலான்னு பார்த்துட்டோம். அதேமாதிரி இந்த விண்டோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பற்றியும், ஸோ மேக்ரோஸ் கான்செப்ட் பற்றியும் பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்துடலாம்.